வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கணிதா. இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 3.8ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். Find the square root of the following polynomials by division method. ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ்லேயும் நம்ம ஸ்கொயர் ரூட்ஸ் கண்டுபிடிச்சோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அல்லது கியூபிக் ஈக்குவேஷன் அந்த மாதிரி வந்துச்சு. நம்ம வந்து தட் மீன்ஸ் குவாட்ராட்டிக் ஃபேக்டர்ஸ் 2-3 குவாட்ராட்டிக் ஃபேக்டர்ஸ் கன்சிஸ்டன்ட் அதை அடுத்தடுத்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம். இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ குவாட்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, குவாட்ரிக் பாலினாமியல் கொடுத்துட்டாங்க. டிகிரி 4 வந்துச்சு, அதுக்கு பேர் நம்ம குவாட்ரிக் பாலினாமியல் சொல்லுவாங்க. அந்த பாலினாமியல் கொடுத்துட்டாங்க. இதுக்கு நம்ம வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் நம்ம ஆர்டினரியாக டிவிஷன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் நம்ம வந்து we have to find the square root. ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னன்னா we have to arrange the terms. ஒரு சில சமயம் அவங்களே அரேஞ்ச் பண்ணியே கொடுத்துருவாங்க, ஒரு சில சமயம் பாலினாமியல்ஸோட டேர்ம்ஸை வந்து கலந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பொதுவாகவே பாலினாமியல் ஒரு ஈக்குவேஷன் எழுதுறோம்னா டிகிரி வந்து ஒன்றா டிக்ரீசிங் ஆர்டரில் தான் எழுதுவோம் யூஸ்வலாகவே. ஸோ இப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், அப்புறம் எக்ஸ் டேர்ம், அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் இப்படி தான் எழுதுவோம். அதுவே ஒரு கியூபிக் ஈக்குவேஷனா ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூப் டேர்ம், அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், அப்புறம் எக்ஸ் டேர்ம், அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இதுதான் ஆர்டர். ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கணும்னா இந்த ஆர்டர்லேயே தான் இருக்கணும். ஒன்றா டிகிரி வந்து டிக்ரீசிங் ஆர்டர் எழுதலாம் அல்லது இன்க்ரீசிங் ஆர்டர் எழுதலாம். நம்ம வந்து எப்பவுமே டிக்ரீசிங் ஆர்டரில் தான் நம்ம எழுதுவோம், அதனால் நம்ம அதே மாதிரி எழுதிக்கலாம். ஒரு சில சம் வந்து அன்னோன் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி சம்ஸ்லாம் இருக்கும். அங்கே வந்து நம்மளுக்கு எதை முன்னாடி வச்சா, அதாவது டிக்ரீசிங் ஆர்டர் எழுதுனா சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டிக்ரீசிங் ஆர்டர் எழுதணும், அல்லது இன்க்ரீசிங் ஆர்டர் எழுதுனா தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னா இன்க்ரீசிங் ஆர்டர் எழுதணும். அது என்ன டிக்ரீசிங் ஆர்டர் இன்க்ரீசிங் ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாலினாமியலே எடுத்துக்குவோமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துட்டாங்க, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12x கியூப் பிளஸ் 42x ஸ்கொயர் மைனஸ் 36x பிளஸ் 9 கொடுத்துட்டாங்க. இப்போ இதோட டிகிரி பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் பவர் 4, இங்கே எக்ஸ் கியூப் டேர்ம், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், இங்கே எக்ஸ் டேர்ம், அது கான்ஸ்டன்ட் டேர்ம். இதே நான் ரிவர்ஸ் எழுதுனா அது வந்து டிகிரி என்ன ஆகிட்டு போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. இங்கே வந்து டிக்ரீசிங் ஆர்டர் எழுதிருக்கோம், இது அப்படியே நம்ம ரிவர்ஸ் எழுதணும்னா இன்க்ரீசிங் ஆர்டர் எழுதும். ஸோ எந்த மெத்தடில் வேணாலும் நம்ம போட்டு சால்வ் பண்ணலாம். இப்போ நான் இந்த இதற்கு வந்து நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் மூலமாக நான் வந்து ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை உள்ள அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12x கியூப் பிளஸ் 42x ஸ்கொயர் மைனஸ் 36x பிளஸ் 9. ஓகே ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக தான் இருக்கும். ஸோ எக்ஸ் பவர் 4ங்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். அது எதோட ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கிறது எக்ஸ் பவர் 4. அப்போ இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் போடணும், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் போடணும். அண்ட் கம்பல்சரி ஃபர்ஸ்ட் டேர்ம் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக தான் இருக்கும், அதே மாதிரி லாஸ்ட் டேர்மும் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக தான் இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 9 பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர், அதனால தான் நம்ம வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் கூட எழுதலாம். அப்போ 9 இங்கே வந்துச்சுன்னா 9 எதோட ஸ்கொயர் 3 ஸ்கொயர், அப்போ இங்கேயும் 3 இங்கேயும் 3 போடுவோம். ஸோ எந்த ஆர்டரில் வேணால் நம்ம எழுதலாம். ஸோ இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன பண்ண வரும், எக்ஸ் பவர் 4. புரிஞ்சுதா? இந்த இதுக்கு வந்து ரூல்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கடை என்னென்ன அடுத்தடுத்து என்னென்ன செய்யணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும், எதோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் போட்டு ரெண்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று போட்டுக்கிறோம். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண எக்ஸ் பவர் 4 வந்து சைன் சேஞ்ச் பண்ணணும். we have to subtract it. அப்போ என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணால் இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். யூஸ்வலாக டிவிஷன்னாவும் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணி தான் கேன்சல் பண்ணுவோம். டிவிஷனில் வந்து ஒரே ஒரு டேர்ம் தான் கீழே இருக்குறீங்க, ஆனால் ஸ்கொயர் ரூட் வந்து 2 டேர்மும் கீழே இருக்கணும். அட் அ டைம் 2 டேர்ம்ஸாக தான் நம்ம கீழே இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, டிவிஷனுக்கு ஒரு சிங்கிள் டேர்ம் தான் கீழே இருக்கணும், ஆனால் ஸ்கொயர் ரூட்டுக்கு 2 டேர்ம் அட் அ டைம் கீழே இருக்கணும். ஸோ இந்த 2 டேர்ம் அப்படியே கீழே வந்துச்சுன்னா மைனஸ் 12x கியூப் பிளஸ் 42x ஸ்கொயர் வரும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இப்போ இங்கே என்ன இருக்குதோ அதை அப்படியே நம்ம 2ஆல் இன்ட்டு பண்ணி எழுதணும். இங்கே என்ன டேர்ம் எழுதிருக்கியோ, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குதா, அதை 2ஆல் இன்ட்டு பண்ணி இங்கே எழுதணும். ஸோ 2x ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதையும் கம்பேர் பண்ணணும். இங்கே இருக்கிற 2x ஸ்கொயர் இந்த டேர்மையும் கம்பேர் பண்ணணும். இதோட என்ன இன்ட்டு பண்ணால் எனக்கு இந்த டேர்ம் கிடைக்குன்னு பார்க்கணும். 2ஓட என்ன இன்ட்டு பண்ணால் எனக்கு மைனஸ் 12 வரும், மைனஸ் 6ஆ, ஓகே மைனஸ் 6. எக்ஸ் ஸ்கொயரோட என்ன இன்ட்டு பண்ணால் எக்ஸ் கியூப் வரும், எக்ஸ். ஸோ மைனஸ் 6x. இங்கே என்ன போடுறோம் அதே தான் இங்கேயும் போடணும். ஸோ மைனஸ் 6x. அதாவது இங்கே போடுறது அப்படியே இங்கேயும் போட்டோம்னா இதையும் மல்டிப்ளை பண்ணால் இங்கே கிடைக்கிற மாதிரி. புரிஞ்சுதா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் பவர் 4 போட்டோம். அடுத்தது இந்த டேர்ம் 2ஆல் இன்ட்டு பண்ணி எழுதியாச்சு. அடுத்து 2x ஸ்கொயரோட என்ன இன்ட்டு பண்ணால் எனக்கு மைனஸ் 12x கியூப் வருதுன்னு பார்த்தேன், மைனஸ் 6x. அப்போ இங்கேயும் மைனஸ் 6x போட்டாச்சு, இங்கேயும் மைனஸ் 6x போட்டாச்சு. இப்போ இந்த டேர்ம் இருக்குல்லையா, இந்த மைனஸ் 6x இந்த டேர்மை எடுத்து இதை ரெண்டோடையும் இன்ட்டு பண்ணி எழுதணும். புரிஞ்சுதா? அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 2s are 12. ஸோ 12x ஸ்கொயர் இன்ட்டு x வந்து x கியூப். நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 6 6 are 36 x இன்ட்டு x ஸ்கொயர். இப்போ மறுபடியும் சைன் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும்.
கம்பல்சரி இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகும்போது தான் நம்ம டேர்ம்ஸை எடுப்போம். ஸோ இது கேன்சல் ஆயிடும். இப்போ 42லேருந்து 36 போச்சுன்னா ப்ளஸ் 42 மைனஸ் 36 என்ன வரும் 6 வருமா? ஸோ 6x². ஓகேவா? அடுத்தது மறுபடியும் சொல்கிறேன், சிங்கிள் டேர்ம் இருக்கக்கூடாது, ரெண்டு ரெண்டாக தான் இருக்கணும். அப்போ இந்த ரெண்டு டேர்ம் அப்படியே கீழே இருக்கும். அப்போ மைனஸ் 36x ப்ளஸ் 9 வரும். இப்போ ஏற்கனவே இது 2ஆல் இன்ட்டு பண்ணி எடுத்துட்டோம். ஸோ மறுபடியும் 2ஆல் இன்ட்டு பண்ண தேவையில்லை. ஆனால் இதை நம்ம 2ஆல் இன்ட்டு பண்ணணும். ஸோ இந்த 2x² அப்படியே கீழே இறக்கிடுவோம். இதை 2ஆல் இன்ட்டு பண்ணுவேன். அப்போ 6 × 2 12. ஸோ மைனஸ் 12x. புரியுதா? இப்போ 2x² என்ன இன்ட்டு பண்ண எனக்கு 6x² வரும் பார்க்கணும். இங்கேயும் x² டேர்ம் இங்கேயும் x² டேர்ம். ஸோ கான்ஸ்டன்ட் மட்டும் பார்த்தோம்னா போதும். 2ஓட என்ன இன்ட்டு பண்ண 6 வரும் 3. ஸோ இங்கேயும் 3 தான் போடணும், இங்கேயும் 3 தான் போடணும். இப்போ இந்த 3ஐ எடுத்து இந்த 3ஓடையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அப்போ 3 × 2x² வந்து 6x². அடுத்து 3 × minus 12x வந்து minus 36x. அடுத்து 3 × 3 9. கம்பல்சரி லாஸ்ட் டேர்ம் வந்து ஈக்குவலாக தான் வரும். நீ வரல அப்படின்னா நீ தப்பு பண்ண அப்படின்னு அர்த்தம். ஸோ சைன் சேஞ்ச் பண்ண, இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடும். ரிமைண்ட் as 0. ஸோ இப்போ நம்மளோட ரிசல்ட் எப்படி எடுத்துருவோம்னா, கொஸ்டின் ஸ்கொயர் ரூட்டில் போடு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் x power 4 minus 12x³ plus 42x² minus 36x plus 9 is equal to modulus of, இங்க நமக்கு என்ன கோஷன் வந்துச்சோ அதான் நம்மளோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ. ஸோ x² minus 6x plus 3. So modulus of x² minus 6x plus 3. This is our required answer for the first sum. Next second sum போலாம்னா. So 37x² minus 28x³ plus 4x power 4 plus 42x plus 9. ஓகேவா? இப்போ இதை நம்ம டிவிஷனுக்குள்ள போடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் சேஞ்ச் ஆயிடுது. அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் x² டேர்ம், x³ டேர்ம், x power 4 டேர்ம், x டேர்ம் கான்ஸ்டன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் சம்னா அவங்க கொடுத்ததே ஆர்டராக தான் கொடுத்துருந்தாங்க, நம்ம அப்படியே எடுத்து எழுதிட்டோம். பட் இது அப்படியே நம்ம எடுத்து எழுத கூடாது. சரி, ஃபர்ஸ்ட் எதை எடுத்து எழுதணும்? x power 4 டேர்ம். அப்போ 4x power 4. அடுத்தது x³ டேர்ம் minus 28x³. அடுத்து x² டேர்ம் 37x². அடுத்து x டேர்ம் ஸோ 42x plus 9. ஸோ இதுதான் நம்ம வந்து இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மெயின் திங். இதுதான் ஆர்டராக இல்லைன்னா நம்ம ஆர்டர் பண்ணி தான் நம்ம சம் போட ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் கம்பல்சரி என்னவா தான் இருக்கும்? பர்ஃபெக்ட் ஸ்கொயராக தான் இருக்கும். ஸோ 4x power 4ங்கிறது எதோட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 2x² ஸ்கொயர் பண்ணால் 4x power 4 வருமா? அப்போ இங்கேயும் 2x², இங்கேயும் 2x². 2 2s are 4, x² and x² x power 4. அந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணால் இது கேன்சல் ஆயிடும். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? இதை 2ஆல் இன்ட்டு பண்ணி இங்கே எழுதணும். ஸோ 2x² 2ஆல் இன்ட்டு பண்ணி இதை மறந்துடாதீங்க, கம்பல்சரி இருக்கிறத 2ஆல் இன்ட்டு பண்ணி எழுதணும். ஸோ 4x² வரும். இங்கே எத்தனை டேர்ம் நம்ம கீழே இருக்கணும்? 2 டேர்ம் கீழே இருக்கணும். இப்போ minus 28x³ plus 37x². அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். இப்போ இங்கே x² இருக்குது, இங்கே x³ இருக்குது. அப்போ இங்கே ஒரு x டேர்ம் வரும், x² டேர்ம் எடுத்து கம்பல்சரி x டேர்ம் தான் வரும். இப்போ 4ஓட என்ன இன்ட்டு பண்ணால் minus 28 வரும், minus 7. அப்போ minus 7x வந்துருக்கு. இங்கே minus 7x போட்டோம்னா இங்கேயும் minus 7x. ஸோ இந்த minus 7x எடுத்து இந்த ரெண்டோட இன்ட்டு பண்ணி இங்கே வரும். அப்போ 4x² into minus 7x வந்து minus 28x³ வரும். minus into minus plus 7 7s are 49. x into x is x². ஸோ சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும். ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆகிடுது. இப்போ 37 வந்து 49 37 சப்ட்ராக்ட் பண்ணலாம். உனக்கு என்ன வரும்? 12x² வருமா? 12x² மைனஸ் 12x². மைனஸ் 49 இருக்கனால கிரேட்டர் நம்பர் சேர்ந்து பண்ணணும். அப்போ மைனஸ் 12x². இப்போ அடுத்த ரெண்டு டேர்ம் அப்படியே கீழே இருப்பேன். ஸோ ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. ஓகேவா? இப்போ ஏற்கனவே இது 4 இன்ட்டு பண்ணியாச்சு, அதனால் அப்படியே எழுதிக்கலாம் 4x². இதை 2ஆல் இன்ட்டு பண்ணணும். 7 2s are 14. அப்போ மைனஸ் 14x. ஓகேவா? இப்போ 4x² என்ன இன்ட்டு பண்ணால் எனக்கு மைனஸ் 12x² வரும்? மைனஸ் 3. அப்போ இங்கே மைனஸ் 3 வரும். 4 இன்ட்டு மைனஸ் 3 தான் மைனஸ் 12 வரும், இங்கேயும் மைனஸ் 3. ஸோ மைனஸ் 3 எடுத்து இந்த 3 இதோடய மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். இப்போ மைனஸ் 3 இன்ட்டு 4x² வந்து மைனஸ் 12x². மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 14 இன்ட்டு 3 வந்து உனக்கு 42 வரும், 42x. மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3 இஸ் ப்ளஸ் 9. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணால் மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும். மூணுமே கேன்சல் ஆகி
we will answer as 0. So our answer is square root of 4x power 4 minus 28x cube plus 37x square plus 42x plus 9 is equal to modulus of in the portion 2x square minus 7x minus 3. This is the answer for the second subdivision. Next we have go for third subdivision. 16x power 4 plus 8x square plus 1. So இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு x cube term இல்லை x term இல்லை. ஸோ இல்லாத டேர்ம்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா கோஎஃபிஷியன்ட் வந்து 0 கொடுத்துக்கலாம். ஏன்னா இல்லைன்னா 0ன்னு அர்த்தம். ஸோ இல்லாத டேர்ம்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் கோஎஃபிஷியன்ட் 0 கொடுத்துக்கணும். இப்போ 16x power 4 x cube term இல்லை அதனால 0x cube எடுத்துக்கோ. அடுத்து plus 8x square அடுத்து x term இல்லை அதனால 0x எடுத்துக்கோ plus 1. இப்போ எப்பவும் போல ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக தான் இருக்குது. 16 வந்து 4 ஸ்கொயர் அண்ட் x power 4 வந்து x ஸ்கொயர். அப்போ 4x ஸ்கொயர் இங்கேயும் 4x ஸ்கொயர் வரும். ஸோ 4 into 4 16 x ஸ்கொயர் into x ஸ்கொயர் x power 4 சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன ஆகுது கேன்சல் ஆகுது. அடுத்து ரெண்டு டேர்ம் கீழே இருக்கும்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு டேர்ம் அப்படியே கீழே இருக்கணும். ஸோ 0x cube plus 8x ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இங்கே வந்து 4 இன்ட்டு பண்ணால் 8x ஸ்கொயர் வரும். ஸோ இங்கே 0 இருக்கிறதுனால கண்டிப்பாக உனக்கு 0x தான் வரும். இங்கேயும் 0x. உனக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்காக 0x போட்டு இப்போ 0வில் என்ன இன்ட்டு பண்ணாலும் 0 தான் வரப்போகுது. ஸோ நம்ம 0x cube plus 0x ஸ்கொயர் போட்டுக்கணும். புரிஞ்சுதா? now சைன் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணாலும் உனக்கு இங்கே என்ன தான் வரும் 8x ஸ்கொயர் தான் வரும். ஓகேவா? இப்போ இங்கே 8x ஸ்கொயர் அப்படியே வருது. சரியா? நெக்ஸ்ட் இங்கே 0 2 இன்ட்டு பண்ணால் 0வே தான். ஸோ 0x. ஓகே, இப்போ இந்த ரெண்டு டேர்ம் கீழே இருக்குங்க 0x plus 1. இப்போ 8 ஓட என்ன இன்ட்டு பண்ணால் எனக்கு 8x ஸ்கொயர் வரும் 1. ஸோ plus 1 இங்கேயும் plus 1. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம் 8x ஸ்கொயர் plus 0x plus 1 வரும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுவாங்க மைனஸ் மைனஸ் மைனஸ். ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஆன்சர் 0. ஸோ our required answer is square root of 16x power 4 plus 8x square plus 1 is equal to modulus of 4x square 0x விட்டலாம் 4x square plus 1. This is our answer for the third subdivision. Next we can move on to fourth subdivision. 121x power 4 minus 198x cube minus 183x square plus 216x plus 144. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஆர்டராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே இடத்துல இதெல்லாம் லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டிருக்கு. 121x power 4 minus 198x cube minus 183x square plus 216x plus 144. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக தான் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். 121 எதோட ஸ்கொயர் 11 ஸ்கொயர். ஸோ 11x ஸ்கொயர்னு வரும். இங்கேயும் 11x ஸ்கொயர்னு வரும். So we will get as 121x power 4 sign change ஆச்சுனா மைனஸ் கேன்சல் ஆயிருக்கு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு டேர்ம் அட் டைம் கீழே இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம் அப்படியே கீழே இருக்கணும். minus 198x cube minus 183x ஸ்கொயர்னு வருது. இப்போ இதோட 2ஆல் இன்ட்டு பண்ணி நமக்கு இங்கே எடுத்துருவோம். ஸோ 11 இன்ட்டு 2 போடணும் 22x ஸ்கொயர். இப்போ இந்த 198 22ஓட என்ன இன்ட்டு பண்ணால் எனக்கு 198 வரும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 22 இன்ட்டு 9 போகும். 22 இன்ட்டு 9. ஸோ 2 9s are 18. 8 carry 1. 2 9s are 18. 8 plus 1 9. 19. 18 plus 1 19. 198 வந்துருச்சா? ஸோ இங்கே 22 இருக்குது. அப்போ நான் எதாவது இன்ட்டு பண்ணால் எனக்கு மைனஸ் 198 வரும். 9 டைம்ஸ் வரும். ஓகே ஓகே. ஸோ மைனஸ் 9x வரும். எக்ஸ் டேர்ம் பண்ணுறது கண்டிப்பாக வரும் மைனஸ் 9x. எக்ஸ் டேர்ம் தான் வரும். ஸோ மைனஸ் 9x. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 198x கியூப்னு வந்துடும். 22 இன்ட்டு மைனஸ் 198x கியூப். அடுத்து மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் 9 9s are 81. ஸோ 81x ஸ்கொயர். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணலாம். இங்கே மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும். இது ரெண்டு கேன்சல் ஆகும். இப்போ மைனஸ் 183 மைனஸ் 81 என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். 183யும் 81யும் ஆட் பண்ணுறேன்.
இங்கே 4 இங்கே 61 இங்கே 264 ஸோ minus 264 x square அடுத்து இந்த ரெண்டு டேர்ம் அப்படியே கீழே இருக்கணும் ஸோ plus 216x plus 144 அப்படின்னு வருது இப்போ என்ன பண்ணணும் இதை 12 இன்ட்டு பண்ணணும் அப்படியே கீழே இருக்கணும் அப்போ 22x square minus 18x இந்த 12 இன்ட்டு பண்ணி எழுதியாச்சு இப்போ இங்கே என்ன போட்டால் எனக்கு 264 22ஓட என்ன இன்ட்டு பண்ணால் 264 வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இதுக்கு இன்னும் ஈஸியாக நான் எப்படி 22 இன்ட்டு பண்ணி டிவைட் பண்ணி பார்த்துட்டு போல இங்கே என்ன இருக்குன்னு பாரு லாஸ்ட் டைம் என்ன இருக்குன்னு பாரு 144 எதோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 12 ஸ்கொயர் அப்போ கண்டிப்பாக இங்கே 12 தான் வரணும் நீ 22 இன்ட்டு 2 போட்டு பாரு 264 வரும் 22 into 12 இல்லையா 2 2s are 4 2 2s are 4 இங்கே 2 1 2 is 2 264 புரியுதாங்க இங்கே பெரிய நம்பராக வந்துச்சு உங்களால் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அதுக்கு என்ன க்ளூ நான் என்ன சொல்லியிருக்கேன் லாஸ்ட் டேர்ம் கண்டிப்பாக என்ன தான் இருக்கும் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக தான் இருக்கும் ஸோ இங்கே 144 எதோட ஸ்கொயர் 12 ஸ்கொயர் அப்போ கம்பல்சரி 12 வந்தால் தான் 144 வர முடியும் அதனால் 12 22 இன்ட்டு பண்ணி பாரு கண்டிப்பாக 264 வரும் ஸோ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இங்கே 12 போடணும் இங்கே 12 போடணும் கவனி இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா கம்பல்சரி என்ன வரணும் மைனஸ் தான் வரணும் அதை நான் சொல்ல மறந்துருக்கேன் ஸோ இங்கே முன்னாடி என்ன சைன் வருதோ அந்த சைன் தான் இங்கே வரும் இப்போ இங்கே மைனஸ்னால இங்கே என்னென்ன தான் வரணும் -12 தான் வரணும் ஸோ இங்கே -12 புரிஞ்சுதாங்க அப்போ தான் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ -264x ஸ்கொயர் அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 18 12 இன்ட்டு பண்ணால் நமக்கு 216 தான் வரும் வேணா மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோ 18 இன்ட்டு 12 2 8 are 16 6 carry 1 2 plus 1 3 8 1 6 11 216 அப்போ 216x அடுத்து minus to minus plus 144 ஸோ சைன் என்ன இங்கே ப்ளஸ் டேர்ம் இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிடுது 0 ஸோ அவர் ஆன்சர் இஸ் square root of 121x power 4 minus 198x cube minus 183x square plus 216x plus 144 is equal to modulus of இங்க இருக்கிற ஆன்சர் அப்படியே எடுத்துக்க வேண்டியதா so 11x square minus 9x minus 12 this is our required answer